அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ராஜா. ஊரு தூத்துக்குடி. எனக்கு தற்போது 24 வயதாகிறது. அவளுடைய பெயர் வனிதா. அவளுக்கு தற்போது 36 வயதாகிறது. திருமணமான அவள் 2 பெண் குழந்தைகளுக்கு தாய். மாநிறம் முகத்தில் லேசாக பரு மயக்கும் கண்கள் இறக்கி கட்டிய சேலை என பார்க்க நன்றாக இருப்பாள். வனிதாவும் நானும் ஒரே கம்பெனியில்தான் வேலை பார்த்து வந்தோம். நான் சேர்ந்த 2 வருடங்களுக்கு கழித்துதான் வனிதா அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தார். அவளுடைய அழகு என் கம்பெனியில் இருக்கும் எல்லா ஆண்களையும் சுண்டி இழுத்தது. டிரைவர், வாட்ச்மேன், சூப்பர்வைசர், அக்கவுண்டன்ட், மேனேஜர் என அனைவருமே அவளை எப்படியாவது அனுபவித்து விட வேண்டும் எனவும் ஆசைப்பட்டார்கள். அனைவரும் பார்த்து இயங்கும் அளவுக்கு அவளும் வசியமாக இருந்தாள். நான் இருக்கும் இடத்தில்தான் பொதுவாக புதிதாவது யாராவது வேலைக்கு சேர்ந்தால் வேலை பழகுவதற்காக என்னிடம்தான் அனுப்பியும் வைப்பார்கள். நான் தான் அனைவருக்கும் வேலையையும் கற்றுக் கொடுப்பேன். நான் என் கம்பெனியில் ஒரு சூப்பர்வைசராக வேலை பார்த்து வந்தேன். மொத்தம் என் கம்பெனியில் 60க்கும் மேற்பட்ட பெண்கள் வேலை செய்கிறார்கள். நான் வேலை பார்க்கும் இடத்தில் மட்டுமே சுமார் 20-க்கும் மேற்பட்ட பெண்கள் வேலை செய்வார்கள். நான் வேலை பார்ப்பதோ ஒரு இறால் கம்பெனி. நான் வேறு ஒரு பெண்ணுடன் காதலில் இருந்ததால் இவரை ஆரம்பத்தில் நான் கண்டுக்கவில்லை. இவள் வாட்ச்மேனிடம் பேசிக்கொண்டே தன்னுடைய பெயர், முகவரி, அட்ரஸ் எல்லாமே சொல்லிக்கொண்டே யதார்த்தமாக என்னை பார்க்க நான் அப்போது அவளை கடந்து சென்றேன். பின் அவர் நான் வேலை செய்யக்கூடிய செக்ஷனுக்கு வந்து என்னுடைய பெயரை சொல்லி அழைத்தாள். அப்போதுதான் நான் அவளை பார்த்தேன். அதன்பின் நானும் அவளை அழைத்து சென்று வேலை செய்யக்கூடிய இடத்தை காட்டிவிட்டு இங்கு வேலை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு மற்ற இளம் பெண்களுடன் கடலை போட ஆரம்பித்தேன். என்னுடைய கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய எல்லா பெண்களுமே சட்டை அணிந்திருப்பார்கள். ஆனால் இன்றுதான் வனிதா வேலைக்கு சேர்ந்ததால் அவள் சட்டை அணியவில்லை. அவள் சட்டை அணியாததால் அவள் மீது என்னுடைய பார்வையும் விழுந்தது. குனிந்து நிமிர்ந்து வேலை செய்யும் அவளை நான் ரசித்துக் கொண்டிருந்தேன். கொஞ்ச நேரத்திலேயே அவள் என்னுடைய டேபிளுக்கு அருகே அவளுடைய வேலை வர எனக்கும் ரூம் இருந்தாலும் கூட இளம்பெண்கள் யாராவது சந்தேகம் கேட்க வந்து பேசினால் அது தப்பாக இருக்கும் என நான் என் ரூமுக்குள் செல்லவே மாட்டேன். நான் வெளியேதான் இருப்பேன். அப்போது வனிதா என் அருகில் வந்து வேலை செய்து கொண்டிருந்தாள். நானும் மற்றவர்களுக்கு என் மீது சந்தேகம் வரக்கூடாது, யாரும் என்னை தப்பாக நடத்த தப்பாக நினைத்து விடக்கூடாது என்று என்னுடைய செல்போனை நோண்டுவது போல அவளுடைய கழுத்து, காது, முதுகு, கை, இடுப்பு மற்றும் அவளுடைய உடல் அங்கங்களை முன்பக்கம், பின்பக்கம் என எல்லா உடல் அங்கங்களையும் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தேன். அவளுடைய அழகை பார்த்து நானும் கிறங்கி போய்விட்டேன். அவளுடைய கண்களோ அப்படியே காந்தம் போல என்னை சுண்டி இழுத்தது. நாங்கள் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. ஆனால் எங்களுடைய இரு கண்களுமே முட்டிக்கொண்டது. 3 நாள் கழித்து பேசும் நேரம் வர சம்பளம் பற்றி பேச நார்மலாக நாங்கள் இருவரும் பேசினோம். அதன் பின் ஒரு நாள் நான் பிரேக்கின் போது டீ குடித்துக் கொண்டிருந்தேன். நம்ப முடியாத அதிசயம், என்னை அவள் தேடி வந்தாள். ராஜாவா என்று அழைக்க எனக்கு என்னுடைய மனைவி அழைத்தது போல ஒரு கற்பனை செய்து கொண்டு பின்னாலேயே நான் சென்றேன். என்ன நினைப்பில் இருக்கிறாய் என கேட்டாள். உன்னைதான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என விளையாட்டாக சொன்னேன். அவள் கூட சிரித்துவிட்டு என்னை லேசாக அடித்தாள். வேலையில் கிள்ளி அவள் சீக்கிரமாகவே எல்லா வேலையும் கற்றுக்கொண்டாள். எனக்கு கொடுத்த வேலையை நான் முடித்துவிட்டேன். வேறு என்ன வேலை செய்ய வேண்டும் எனவும் என்னிடம் கேட்டாள். நானும் அவருக்கு வேறு வேலையை கொடுத்துவிட்டு நேராக வாட்ச்மேனிடம் வந்தேன். அவர் அருகில் இருந்த நோட்டை நைசாக எடுத்து அவளுடைய நம்பரையும் எடுத்துக்கொண்டேன். மதிய இடைவெளியின் போது நான் அவளுக்கு காணம் செய்தேன். அவளும் போனை எடுத்தாள். அதில் புதிதாக ஒரு நம்பர் இருந்ததால் அவள் உடனே அதை அட்டெண்ட் பண்ணவில்லை. யாராக இருக்கும் என யோசித்துக் கொண்டிருந்தாள். அப்போது தூரத்திலிருந்து நான் சைகை செய்தேன்.
அது என்னுடைய நம்பர்தான், அட்டெண்ட் பண்ணு என்று சொன்னேன். உடனே அவளும் அட்டெண்ட் பண்ணி பேசினாள். எப்படி என் நம்பர் கிடைத்தது என சிரிப்புடன் கேட்டாள். நான் தான் இந்த கம்பெனியுடைய சூப்பர்வைசர் என்பதை நீ மறந்து விட்டாயா என நான் ஜாலியாக அப்போது அவரிடம் பேசினேன். அதன் பிறகு நான் உன்னுடைய நம்பரை பதிந்து வைத்துக் கொள்கிறேன் என்று கூறினாள். அதற்குதானே நான் என்னுடைய நம்பரை உனக்கு கொடுக்கிறேன். நீ காண்டாக்டில் சேவ் பண்ணி வைத்துக்கொள் எனவும் கூறினேன். அதன் பிறகு வீட்டுக்கு சென்ற பிறகு அவளே எனக்கு போன் செய்தாள். நானாக போன் அடித்தால் மட்டும் பேசு, நீயாக போன் அடித்து விடாதே என்றும் கூறினாள். நானும் சரி எனச் சொல்லிவிட்டேன். அதன் பிறகு அவளே அடிக்கடி வீட்டுக்கு சென்ற பிறகு எனக்கு போன் செய்து பேசவும் ஆரம்பித்தாள். இப்படியே நாங்கள் தினமும் பேசி பழகி வந்தோம். ஒரு நாள் மேனேஜர் அவளை எப்படியாவது கவர வேண்டும் என்பதற்காகவே அவள் முன்னாலேயே என்னை திட்டவும் செய்தார். நானும் அவர் முன்னாலேயே கலங்கி நிற்க மேனேஜர் என்னை திட்டுவது போல வனிதாவுடைய அழகையும் ரசித்துக் கொண்டிருந்தாள். அவள் வேலைக்கு சேர்ந்து இவ்வளவு நாள் ஆகியும் கூட அவள் சட்டை அணியாமல்தான் வேலை செய்து கொண்டிருந்தாள். ஆரம்பத்தில் நான் எப்படி அவளுடைய அங்கங்களை ஒவ்வொன்றாக ரசித்தேனோ அதேபோல மேனேஜர் தற்போது என்னை திட்டுவது போல சீன் போட்டுக்கொண்டே அவளையும் ரசித்துக் கொண்டிருந்தார். நான் அதை கவனித்தேன். எனக்கு ஆத்திரம் வந்தது. அதன் பிறகு நான் வனிதாவை திட்ட வேண்டும் என நினைத்தேன். அதன் பிறகு வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்ற பிறகு அவள் எனக்கு போன் செய்தாள். அப்போது நான் அவளிடம் சண்டையிட்டேன். மற்ற பெண்கள் எல்லாரும் இப்போதெல்லாம் சட்டை போட ஆரம்பித்து விட்டார்கள். நீ சட்டை போடாமல் வேலை செய்வதால் உன்னை பார்ப்பதற்காகவே மேனேஜர் உன்னை ரசிப்பதற்காகவே வந்து தேவையில்லாமல் என்னை திட்டிவிட்டு உன்னுடைய அங்கங்களை ரசிக்கிறார். உனக்கு அது தெரியவில்லையா என அவளிடம் நான் சண்டையும் விட்டேன். மறுநாளிலிருந்தே அவள் வேலைக்கு வரும்போது சட்டை அணிந்து கொண்டு வந்தாள். மேனேஜரும் அதன் பிறகு என்னை திட்டவும் இல்லை. அவர் என்னை திட்டும் சாக்கில்தான் வனிதாவை ரசித்துக் கொண்டிருந்தார். ஆனால் தற்போது வனிதா சட்டை அணிந்து வந்துவிட்டதால் அவரால் ரசிக்க முடியாது என்பதால் அவர் என்னுடைய செக்ஷனுக்கு வருவதையே நிறுத்திக் கொண்டார். ஒருநாள் மேனேஜர் வேலைக்கு வரவில்லை. மொத்த பிளாண்டும் சூப்பர்வைசரான என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது. இதனை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைத்தேன். எப்படியாவது வனிதாவை இன்று கம்பெனியில் வைத்தே அனுபவித்து விட வேண்டும் எனவும் நினைத்தேன். அதனால் நான் நைசாக பாத்ரூமுக்கு சென்று வனிதாவுக்கு போன் செய்தேன். எல்லோரும் வேலையில்தான் இருக்கிறார்கள். நான் இப்போது பாத்ரூமில் இருக்கிறேன். அதனால் நீயும் பாத்ரூம் போவது போல வா, நாம் இருவரும் இங்கு உல்லாசமாக இருக்கலாம் எனவும் கூறினேன். அவளும் நைசாக அனைவரும் வேலை செய்கிறார்களா என நோட்டமிட்டு அவளும் பாத்ரூமுக்கு வந்தாள். எனதான் நான் போன் செய்து அவளை வரச் சொன்னாலும் நான் பாத்ரூமில் பயத்தோடுதான் இருந்தேன். ஆனால் அவளோ எந்தவிதமான பயமும் இல்லாமல் சாதாரணமாக வர, அதன் பிறகு நாங்கள் கதவை மூடிக்கொண்டு பாத்ரூம்கள் உல்லாசமாக இருக்க விரும்பினோம். ஆனால் அங்கு எங்களுக்கு சரியான வாட்டம் கிடைக்கவில்லை. அதனால் இங்கு முடியாது, இங்கு நாம் உல்லாசமாக இருக்க முடியாது என வனிதா கூறினாள். எனக்கும் அதுதான் சரி எனப்பட்டது. நானும் இன்று எப்படியாவது அவளை அனுபவித்து விட வேண்டும் என முயற்சி செய்தேன். ஆனால் அவளோ வேண்டாம் சொன்னா. கேளு, புரிஞ்சுக்கோ. இங்க நம்ம உல்லாசம் இருந்தா மாட்டிப்போம். நிலைமையும் சரியில்லை, இந்த இடமும் பாட்டமாக இல்லை என்று சொன்னாள். அதனால் நாங்கள் இருவரும் ஏமாந்து போய் பாத்ரூமிலிருந்து வெளியே வந்துவிட்டோம். இனி கம்பெனியில் நாம் உல்லாசமாக இருக்க முடியாது என்பதை நான் தெரிந்து கொண்டேன். இனி வேறு ஒரு இடத்தை தான் செட் செய்ய வேண்டும். அப்போதுதான் வனிதாவுடன் உல்லாசமாக இருக்க முடியும் எனவும் எண்ணினேன். அடுத்த வாரம் அவளுக்கு நைட் ஷிப்ட் போட்டுவிட்டார்கள். நானும் இனி வனிதாவை நேரில் பார்க்க முடியாது. இனி அவளுடன் செல்போனில் மட்டுமே தான் பேச முடியும் என வருத்தமாக இருந்தேன்.
அடுத்த வாரம் நான் காலையில் வேலைக்கு வந்திருந்தேன். அப்போது திடீரென என்னுடைய வீட்டிலிருந்து எனக்கு போன் வந்தது. என்ன ஏது என்று கேட்டேன். சென்னையில் உறவுக்காரர் ஒருவர் இறந்துவிட்டார் என்பதால் சாயந்தரம் நாங்கள் அனைவரும் கிளம்புகிறோம். நீயும் வருகிறாயா என்றும் என்னிடம் கேட்டார்கள். நானோ இல்லை, என்னால் வர முடியாது. எனக்கு கம்பெனியில் அதிகமாக வேலை இருக்கிறது. அதனால் நீங்கள் மட்டும் செல்லுங்கள். நான் மட்டும் வீட்டில் தனியாக இருந்து கொள்கிறேன் என கூறினேன். அவர்களும் சரி என சொல்லிவிட்டு அவர்கள் கிளம்புவதாகவும் சொன்னார்கள். அப்போதுதான் எனக்கு ஒரு யோசனை வந்தது. இன்று வனிதா நைட் ஷிப்டுக்கு தான் வருகிறாள். நம்முடைய வீட்டில் அனைவரும் சென்னைக்கு செல்கிறார்கள். அதனால் வீட்டில் யாரும் இருக்க மாட்டார்கள். ஏன் வனிதாவை நம்முடைய வீட்டுக்கு அழைத்து செல்லக்கூடாது? நாம் ஏன் நம்முடைய வீட்டிலேயே வனிதாவுடன் உல்லாசமாக இருக்க முடியாது எனவும் எனக்கு தோன்றியது. அதனால் நான் இது குறித்து வனிதாவிடமும் தெரிவித்தேன். அவளும் இதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்பட்டாள். இதற்காகத்தானே நாம் இவ்வளவு நாள் காத்துக் கொண்டிருக்கிறேன். நான் என்னுடைய வீட்டில் வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு வழக்கம் போல வேலைக்கு வருகிறேன். பஸ் ஸ்டாண்டில் உனக்காக நான் காத்திருக்கிறேன். நீ வந்து என்னை பிக்கப் செய்து கொள் எனவும் கூறினாள். நானும் சந்தோஷப்பட்டேன். அப்போது அவள் நீ கம்பெனியிலிருந்து வரும்போது மறக்காம எனக்காக பூ வாங்கிட்டு வா எனவும் சொன்னாள். நானும் கண்டிப்பாக நீ சொல்லாமல் இருந்தாலும் கூட நான் கண்டிப்பாக வாங்கிட்டு வருவேன் எனவும் நான் சொன்னேன். சரியாக இரவு 8 மணி ஆனது. நானும் வனிதா வரும் பஸ்ஸுக்காக காத்துக் கொண்டிருந்தேன். அவளும் பஸ்ஸை விட்டே இறங்கியதும் எனக்கு போன் செய்தாள். நான் உங்களுடைய பஸ் உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்பில் தான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்றும் சொன்னாள். நானும் நான் நேரடியாக பஸ் ஸ்டாப்புக்கு வந்து உன்னை பிக்கப் செய்ய முடியாது. நான் சொல்லக்கூடிய அந்த ரோட்டில் மெதுவாக நடந்து வா. அங்கு இருட்டான இடத்தில் வந்து நான் உன்னை பிக்கப் செய்து கொள்கிறேன் எனவும் கூறினேன். அதன்படி நான் அவளுடன் போனில் சொல்ல அவளும் நான் சொன்ன ரோட்டில் நடந்து வந்து கொண்டிருந்தாள். அப்போது நான் அவளை வேகமாக சென்று என் பைக்கில் பிக்கப் செய்து கொண்டேன். அதன் பிறகு நேரடியாக என்னுடைய வீட்டுக்கு நான் அழைத்தும் வந்தேன். என்னுடைய வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாலேயே அவளை நான் இறக்கிவிட்டேன். என்னுடைய வீட்டை தூரத்தில் இருந்து காட்டினேன். நான் இப்போது சென்று என்னுடைய வீட்டின் கதவை திறந்து வைத்திருப்பேன். நீ அப்படியே நடந்து வருவது போல நைசாக என்னுடைய வீட்டுக்குள் நுழைந்துவிடு. அப்போதுதான் யாருக்கும் சந்தேகம் வராது. நான் பைக்கிலேயே உன்னை அழைத்துச் சென்றால் பார்ப்பவர்கள் வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் இவன் யாரோ ஒரு பெண்ணை அழைத்து வந்திருக்கிறான் என நினைப்பார்கள். அதனால் நான் முன்னாடி செல்கிறேன். நீ பின்னாடி வா எனக் கூறிவிட்டு நான் சென்றேன். அதேபோல நான் வேகமாக சென்று என்னுடைய வீட்டின் கதவையும் நான் திறந்து வைத்திருந்தேன். அதேபோல வனிதாவும் நைசாக அங்கு நடந்து வருவது போல நடந்து வந்தவள் அக்கம் பக்கத்தில் யாராவது பார்க்கிறார்களான நோட்டமிட்டு டக்கென்று என்னுடைய வீட்டுக்குள் வந்துவிட்டாள். அதன் பிறகு நான் கதவையும் பூட்டிக் கொண்டேன். எதற்காக நாங்கள் இருவரும் இந்த திட்டத்தை அரங்கேற்றினோமோ அன்று எங்களுக்குள் அது எல்லாமே நடந்தது. நானும் அனிதாவும் வீட்டுக்குள் பேசிக்கொள்ளும் சத்தமும் மற்ற ஏதேனும் சத்தமும் வெளியே கேட்கக்கூடாது என்பதற்காக நான் இரவில் டிவியை ஆன் செய்து வைத்துதான் நாங்கள் இருவரும் உல்லாசமாக இருந்தோம். ஒரு வழியாக எங்களுக்குள் முதல் ரவுண்டு முடிந்தது. அப்போது திடீரென அவளுக்கு ஒரு போன் வந்தது. யார் என எடுத்து பார்த்தால் அப்போது அவளுடைய புருஷன்தான் போன் செய்திருந்தான். அவள் முதல் முறையாக நைட் ஷிப்ட் வருவதால் கம்பெனிக்கு போய் இறங்கிவிட்டாயா எனவும் கேட்டான். அவளும் நான் கம்பெனிக்கு வந்துவிட்டேன் எனவும் பேசினாள். அப்போது நான் அவளுடைய தோளில் கை போட்டு பக்கத்திலேயே அமர்ந்தும் இருந்தேன். அவளும் சரி என பேசிவிட்டு போனையும் வைத்துவிட்டாள். அதன் பின் அன்று இரவே என்னுடைய வீட்டில் நானும் அவளும் பலமுறை உல்லாசமாக இருந்தோம். அதன் பிறகு நாங்கள் இருவரும் அடிக்கடி இது தொடர்பான விஷயங்களை மட்டுமே பேசிக்கொள்ள ஆரம்பித்தோம்.
அன்று ஒரு நாள் என்னால் மறக்க முடியவில்லை. நான் உன்னுடன் தினமும் உல்லாசமாக இருக்க வேண்டும். வேறு ஏதாவது ஒரு இடத்தை செட் செய் என அடிக்கடி வனிதா என்னிடம் கூறிக்கொண்டும் வந்தாள். அப்போது எனக்கு திடீரென கொஞ்சம் பண தேவையும் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் நான் வனிதாவிடம் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது. உன்னிடம் இருந்தால் கொடு எனவும் கூறினேன். அவளுக்கும் என் மீது ஆசை இருந்ததாலும் மோகம் இருந்ததாலும் அவளுடைய மகளின் கல்யாணத்துக்காக அவன் கணவன் சேர்த்து வைத்திருந்த நகையை விற்று எனக்காக ஒரு கொஞ்சம் பணத்தையும் கொடுத்தாள். அதன் பிறகு எப்படியாவது சீக்கிரமாக வேற ஒரு இடத்தை ஏற்பாடு செய்யா, எவ்வளவு நாள்தான் நாம் இப்படி போனிலேயே பேசிக் கொள்வது எனவும் கூறினாள். அதன் பிறகு நான் கஷ்டப்பட்டு என் கம்பெனிக்கு அருகிலேயே கொஞ்சம் தூரத்தில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து வைத்தேன். அப்போது நான் வனிதாவிடம் சொன்னேன், நீ எப்போதும் நாம் வேலை செய்ய முடித்துவிட்டு நீ ஊர் வீட்டுக்கு செல்வதற்கு முன்பு நாம் இருவரும் இந்த வீட்டுக்கு சென்று உல்லாசமாக இருக்கலாம். அதன் பிறகு நீ பஸ் ஏறி உன்னுடைய வீட்டுக்கு சென்றுவிடு. உன் கணவன் கேட்டால் வேலை கொஞ்சம் அதிகம், அதனால்தான் லேட்டாக வருகிறேன் என்று சொல்லி சமாளித்துக் கொள் எனவும் கூறினேன். அதற்கு அவளும் ஒப்புக்கொண்டாள். அன்றிலிருந்து நானும் அவளும் என்னுடைய கம்பெனிக்கு அருகில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கும் வீட்டுக்கு சென்று உல்லாசமாக இருப்போம். வேலை முடிந்த பிறகு அதன் பிறகு அவளுடைய ஊருக்கு பஸ் ஏறி கிளம்பி விடுவாள். இப்போதெல்லாம் அவன் கணவன் ஏன் இவ்வளவு லேட்டாக வருகிறார் என்று கேட்டபோதெல்லாம் நான் ஆரம்பத்தில் வேலைக்கு புதுசு, அதனால் எனக்கு கொஞ்சமாக வேலை கொடுத்தார்கள். இப்போது எனக்கு கொஞ்சம் வேலை அனுபவம் வந்துவிட்டதால் எனக்கு இப்ப கொஞ்சம் அதிகமான வேலையை கொடுக்கிறாள் என்று சொல்லி அவளும் சமாளித்து விட்டாள். இப்படியே நானும் அவளும் பல நாட்களாக உல்லாசம் அனுபவித்து வந்தோம். அப்போது ஒரு நாள் அவளுடைய கணவன் பக்கத்து ஊருக்கு ஏதோ ஒரு வேலை விஷயமாக சென்றிருந்தார். அப்போது எங்களுடைய கம்பெனியிலேயே வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணை அவர் சந்தித்தார். அப்போது அந்த பெண்ணிடம், நீங்களும் என் மனைவி வேலை செய்யக்கூடிய கம்பெனியில்தான் வேலை செய்கிறீர்களா எனவும் கேட்டிருக்கிறார். அந்த பெண்ணும் ஆமாவென சொல்லியிருக்கிறார். அப்போது நீங்கள் என்ன 5 மணிக்கே வந்துவிட்டீர்களே, என்னுடைய மனைவி மட்டும் எப்போதும் லேட்டாகத்தான் வீட்டுக்கு வருகிறாள் என்றும் கேட்டிருக்கிறார். அதற்கு அவளுடைய அந்த பெண்ணோ, ஏன் எங்க கம்பெனில கரெக்டா 5 மணிக்குல்லாம் விட்டுருவாங்களே, யாரையும் லேட்டாலாம் விட மாட்டாங்களே, சீக்கிரமாவே விட்டுருவாங்களே, இப்ப என் கம்பெனில அந்த அளவுக்கு வேலையும் இல்லை, வேலையும் கம்மி ஆயிடுச்சு. எதுக்கு உங்க மனைவி மட்டும் வீட்டுக்கு லேட்டா வராங்க என்று ஓட்டு கொடுத்துவிட்டாள். இதனால் வனிதாவுடைய கணவனுக்கு அவள் மீது சந்தேகமும் ஏற்பட்டது. அதன் பிறகு வனிதா வீட்டுக்கும் சென்று விட்டாள். அவளுடைய கணவனும் வீட்டுக்கு வந்துவிட்டாள். வீட்டுக்கு வந்த கணவன் வனிதாவிடம் இது குறித்து கேட்கலாமா வேண்டாமா? நமக்கு வேறு எதனும் சரியான ஆதாரம் இல்லையே, எப்படி வனிதாவிடம் கேட்பது என யோசனையுடன் இருந்தார். அப்போது வனிதாதான் கணவனிடம் சென்று, இந்த ஜாமான்களை எல்லாம் வாங்க என மளிகை ஜாமானுடைய லிஸ்டை கொடுத்து கடைக்கு போய் வாருங்கள் என கூறினாள். அப்போது வனிதாவுடைய கணவனுடைய செல்போனில் சார்ஜ் கம்மியாக இருந்தது. அவரோ, என்னுடைய செல்போனில் சார்ஜ் கம்மியாக இருக்கிறது, அதனால் நான் என்னுடைய செல்போனை சார்ஜ் போட்டுவிட்டு உன்னுடைய செல்போனை எடுத்துச் செல்கிறேன். உனக்கு வேற ஏதாவது இந்த டெஸ்டியில் இருக்கக்கூடிய பொருளை தவிர வேற ஏதாவது பொருள் வேண்டுமானால் எனக்கு போன் போட்டு சொல் என்று அவருடைய போனை சார்ஜ் போட்டுவிட்டு அவர் தன் வனிதாவுடைய செல்போனை எடுத்துக்கொண்டு கடைக்கு போய்விட்டார். கொஞ்ச நேரத்திலேயே நானும் வனிதாவுக்கு, நீ வீட்டுக்கு சென்று விட்டாயா எனக் கேட்பதற்காக நான் போன் அடித்தேன். ஆனால் அப்போது அவருடைய கணவன்தான் அந்த போனை எடுத்தார். அவர், ஹலோ, யார் பேசுனீங்க என்று கேட்டதுமே எனக்கு பயம் வந்துவிட்டது. நானும் டக்குனும் மறுபேச்சு எதுவும் பேசாமல் போனை கட் செய்துவிட்டேன். நான் ஏன் கட் செய்தேன் என்று அதன் பிறகுதான் நான் யோசித்தேன். நானும் வேறேதாவது சொல்லி சமாளித்திருக்க வேண்டும். ஆனால் பயத்தில் நான் உடனடியாக கட் செய்தது அவருடைய கணவனுக்கு மேலும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது.
அப்போது அவர் வனிதாவுடைய செல்போனை எடுத்து கேலரியில் போய் பார்க்க ஆரம்பித்தார். அப்போது நானும் வனிதாவும் நெருக்கமாக இருந்தபோது சில புகைப்படங்களையும் அவள் எடுத்து வைத்திருந்தார். அதை பார்த்து அவருடைய கணவன் ஆத்திரம் அடைந்தார். நேராக வீட்டுக்கு சென்று வனிதாவிடம் இது குறித்து அவர் கேட்டார். யார் இந்த பையன்? இந்த பையனோடு ஏன் இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறாய் என்றும் கேட்டார். அப்போது எனக்கு 22 வயதுதான் ஆகிறது. அவன் என்னுடைய தம்பி போல என்னுடைய கம்பெனியில்தான் வேலை செய்கிறான். அவன் என்னை அக்கா அக்காதான் என்று அழைப்பான் என அவள் எப்படியோ சொல்லி நைசாக சமாளித்தும் விட்டாள். ஒரு வழியாக எப்படியோ பிரச்சனை தீர்ந்துவிட்டது என நினைத்தோம். ஆனால் அவளுடைய கணவனுக்கோ சந்தேகம் தீரவில்லை. அவள் இப்படி யாரோ ஒரு பையனோடு தகாத உறவில் இருப்பாள் என்று அவளுக்கு சந்தேகம் இருந்தது. அதனால் வனிதாவுடைய கணவன் அவள் வேறு என்ன செய்கிறாள், ஒருவேளை நம் மகளுக்காக சேர்த்து வைத்திருந்த நகை பணத்தை எல்லாம் அவனிடம் கொடுத்துவிட்டாளா அப்படிங்கிற சந்தேகம் வனிதாவுடைய கணவனுக்கு வர அவர் அதனை பீரோவை தொடர்ந்து பரிசோதனையும் செய்திருந்தார். அப்போது வனிதா சில நாட்களுக்கு முன்பு எனக்கு பணம் தேவைப்பட்டதால் அவருடைய கணவன் சேர்த்து வைத்த நகைகளை அடமானம் வைத்து எனக்கு பணம் கொடுத்திருந்தார். தற்போது அந்த நகைகள் எல்லாம் காணாமல் போயிருப்பதை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக இது குறித்து அவர் வனிதாவிடம் கேட்க இந்த சமயம் வனிதா வசமாக மாட்டிக்கொண்டார். அதன் பிறகு இந்த பையனிடம் தானே கொடுத்திருக்கிறாய், உனக்கும் அவனுக்கும் என்ன தொடர்பு இருக்குது என கூறி வனிதாவை அடிக்க ஆரம்பித்து விட்டார். இனி நீ வேலைக்கே செல்லக்கூடாது. அந்த பையனோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக் கூடாது. நமக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களை நினைத்துப் பார், இன்னும் கொஞ்ச நாட்களிலேயே அவர்களுக்கு கல்யாணம் வேற பண்ணி வைக்க வேண்டும். தாயார் இப்படி தகாதரவில் ஒரு பையனோடு இருக்கிறார் என்று தெரிந்தால் நம்முடைய பிள்ளைகளை யார் திருமணம் செய்வார் என வனிதாவுக்கு அறிவுரை கூறி அவளிடம் சண்டையும் இட்டார். இதனால் வனிதா சில நாட்கள் கம்பெனிக்கு வேலைக்கும் வரவில்லை. அதன் பிறகு வனிதா ஒரு நாள் எனக்கு வேறு ஒரு நம்பரில் திருந்து போன் செய்தாள். என் கணவனுக்கு நம்முடைய விவகாரம் தெரிந்துவிட்டது. அதனால் இனி என்னை அவர் வெளியே அனுப்ப மாட்டார். என்னால் வேலைக்கு வர முடியாது. உன்னை பார்க்காமல் என்னாலும் இருக்க முடியாது. எனக்கு நீ வேண்டும், என் கணவன் எனக்கு தேவையில்லை. அதனால் அவருடைய கதையை முடித்துவிட வேண்டும் எனவும் கூறினாள். எனக்கும் வனிதாவை பிரிந்து இருக்க முடியவில்லை. எனக்கும் அதுதான் சரி எனப்பட்டது. அதனால் நான் இதற்கு ஒரு ஏற்பாடு செய்துவிட்டு உன்னிடம் சொல்கிறேன் எனவும் கூறினேன். அதேபோல நான் கூலிப்படையே சேர்ந்த இருவரை போய் பார்த்தேன். அவரிடம் நான் வனிதாவுடைய கணவனை கொலை செய்ய வேண்டும் எனும் கூறினேன். அவர்கள் என்னிடம் அட்வான்ஸாக 1,00,000 ரூபாய் கேட்டார்கள். நான் இது குறித்து வனிதாவிடமும் சொன்னேன். அவளும் எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லை, என் கணவனை கொலை செய்ய வேண்டும் என கூறினாள். அந்த பணத்தையும் அவள் தருவதாக சொன்னாள். அவள் அந்த பணத்தை நானே நேரில் வந்து கொடுக்கிறேன். என்னுடைய ஆத்திரத்தை நான் அவர்களிடம் தெரிவிக்க வேண்டும். அவரிடம் நான் நேரடியாகவே இந்த பணத்தை கொடுக்கிறேன் என்றும் சொன்னாள். நானும் சரி என வனிதாவை அழைத்து அந்த கூலிப்படையை பார்ப்பதற்காக சென்றேன். அவர்கள் என்னையும் வனிதாவையும் பார்த்ததும் அவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. எனக்கோ 22 வயதுதான் ஆகிறது. வனிதாவுக்கு 36 வயது ஆகிறது. இவர்களுக்குள் என்ன உறவாக இருக்கும் என அவர்கள் சந்தேகப்பட்டனர். அப்போது வனிதாவோ என்னுடைய கணவனை கொலை செய்ய வேண்டும், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, நான் தருகிறேன் என கூறினாள். அவர்களும் சரி என்று சொல்லி அந்த 1,00,000 ரூபாய் பணத்தையும் வாங்கிக் கொண்டார்கள். அதன் பிறகு வனிதாவுடைய கணவனை கொலை செய்வதற்கு முன்பு எங்கள் இருவருக்கும் என்ன உறவு என்றும் அவர்கள் விசாரிக்க ஆரம்பித்தார்கள். அப்போதுதான் அவர்களுக்கு நானும் வனிதாவும் தகாத கள்ள காதலர் என்பதையும் அவர்கள் அறிந்தார்கள். அதன் பிறகு அவருடைய கணவனை கொலை செய்ய அவரை பின்தொடர்ந்தார்கள். அவர் எங்கெல்லாம் செல்கிறார், என்னவெல்லாம் செய்கிறார் என 2 நாட்கள் பின்தொடர்ந்தார்கள்.
அப்போதுதான் அவர்களுக்கு ஒரு உண்மையே தெரிந்தது. வனிதா அவருடைய கணவனை கொலை செய்ய கொடுக்க பணம் கொடுப்பதாக சொன்னாலே அந்த பணமே அவன் கணவன் சம்பாதித்த பணம்தான். அப்படி என்று தெரிந்த பிறகு அவர்களுக்கு கோபம் தலைக்கேறிது. கூலிப்படையைச் சேர்ந்தவர்களுக்கு அவனுடைய பணத்தை எடுத்து அவனையே இவள் கொலை செய்ய சொல்கிறாரா? அதுவும் வேறொருடன் தகாத உறவில் இருந்து கொண்டு என்று கூலிப்படையைச் சேர்ந்தவர்களுக்கு கோபம் வந்தது. அதனால் அவர்கள் நைசாக வனிதாவுடைய கணவனுக்கு போன் செய்து எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டார்கள். உன்னுடைய மனைவி ஒரு வாலிபனுடைய தகாத உறவில் இருக்கிறாள். அதற்கு நீ தடையாக இருப்பதால் உன்னை அவர்கள் கொலை செய்ய எனக்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள். நீ நேற்று இங்கு சென்றாயா? இந்த இடத்துக்கு சென்றாயா? இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இருந்தாயா? இப்படி 2 நாட்களாக அவர் எங்கெல்லாம் சென்றார், எந்த நேரத்தில் எங்கு இருந்தார் என அனைத்து விவரங்களையும் கூறினார்கள். நான் உங்களை 2 நாட்களாக பின்தொடர்ந்து வருகிறோம். சந்தர்ப்பம் கிடைத்தால் உங்களை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக. ஆனால் நீங்கள் ஒரு அப்பாவி என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதனால் எங்களுக்கு தேவை பணம்தான். நீங்கள் உங்களுடைய மனைவி தரக்கூடிய பணத்தை நீங்கள் எனக்கு தந்தால் நான் உங்களுடைய மனைவியின் கள்ளக்காதலை கொலை செய்து விடுகிறோம் என்று கூறினார்கள். இதை கேட்ட வனிதாவுடைய கணவன் அதிர்ச்சி அடைந்தார். தன்னுடைய மனைவி தன்னையே கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறாளா என்பதை அறிந்து அவர் ஆத்திரம் அடைந்தார். இதனால் தன்னுடைய தன் மனைவியை சும்மா விடக்கூடாது என எண்ணிய அவர் கள்ளக்காதன் பேசிய அந்த விஷயங்களை எல்லாம் போனில் ரெக்கார்ட் செய்து வைத்துக் கொண்டு நேராக காவல் நிலையம் சென்று அதனை காவலிடமிருந்து ஒப்படைத்து விட்டார். தன்னுடைய மனைவி கூலிப்படையே தன்னை கொலை செய்ய முயற்சிக்கிறாள். கூலிப்படையே சேர்ந்தவனே எனக்கு போன் செய்து கூடுதலாக பணம் கொடுத்தால் உன்னுடைய மனைவியின் கள்ளக்காதனை நாங்கள் கொலை செய்கிறோம் என என்னிடமே பேரம் பேசினாள் என புகார் அளித்து அந்த ஆடியோ ஆதாரங்களையும் கொடுத்துவிட்டார். அதை கேட்ட போலீசாரே அதிர்ச்சி அடைந்தனர். அதைத் தொடர்ந்து போலீசார் காவல் நிலையத்துக்கு வனிதாவை அழைத்து விசாரணை செய்ய எங்களுடைய விஷயம் வெளிவந்தது. அதன் பிறகு போலீசார் என்னையும் கைது செய்தார்கள். என் மூலமாக நாங்கள் ஏற்பாடு செய்திருந்த கூலிப்படையைச் சேர்ந்த 2வரையும் கைது செய்தார்கள். தற்போது நாங்கள் 4வருமே சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டு இருக்கின்றோம்.